இந்த 2 வரிசையும் நம்ம போட்டு முடிச்சாச்சு. சுத்து வயர் வச்சும் ஒரு வரிசை, ரெண்டு வயரை வச்சு முடிச்சும் போட்டாச்சு. இந்த மாதிரி போட்டு முடிச்சோடனே இந்த இடத்துல நிப்பாட்டிக்கோங்க. ஆரம்பிச்ச இடத்துல இதில் ஏரிப்படி முடிச்சா நம்ம இணைச்சி விடணும். அதனால் இந்த பக்கத்து வயரை லூஸ் பண்ணி இந்த மாதிரி இப்படி மேலே தூக்கி விடுங்க. இந்த சொருகிறதுக்காக நம்ம விட்ட வயர் இப்படி லூஸ் ஆகிட்டே இருக்கும், அது உள்ளே பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த இதை மடிச்சுக்கோங்க. சுத்து வயரை மடிச்சிட்டு இது உள்ளே விட்டுருங்க. அந்த முடிச்சில் உள்ள வயரை எடுத்து நம்ம இந்த லூப்புக்குள்ளே விடணும். விட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு ஏரிப்படி முடிச்ச மாதிரியே இணைஞ்சிரும். இந்த ஒரு வரிசைக்கு மட்டும் நான் சொல்லி கொடுக்குறேன். இதே மாதிரி தான் நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் வரும். நல்லா டைட் பண்ணிடுங்க. இந்த இடத்துல அந்த இடத்துல எந்த இடத்துலையும் எல்லா இடத்துலையும் டைட் பண்ணிடுங்க. டைட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு என்ன பண்ணணும்னா நம்ம இப்போ ரெண்டு வயரை எடுத்து நம்ம போடணும். சுத்து வயரில் போடக்கூடாது. அதுக்கப்புறமா இந்த சொருகிறதுக்காக விட்ட வயர் இருக்கு பாருங்க, அந்த வயரையும் நீங்கள் சொருகி விட்டுருங்க. இந்த மாதிரி தெரியாத மாதிரி வெளியில் தெரியாத மாதிரி சொருகி விட்டுருங்க. எப்படி வேணாலும் சொருகிக்கலாம். நீங்கள் இப்படி நீளமாக சொருகிக்கலாம், இல்லை இப்படி கிராஸாக இப்படி நேராக சொருகிக்கலாம். எப்படி வேணாலும் சொருகிக்கலாம். ஆனால் வெளியில் இந்த பெரிய ஓட்டை இருக்கிறனால இது வழியாக நம்மளுக்கு தெரியாத மாதிரி சொருகி விட்டுருங்க. சொருகி விட்டுட்டு நம்ம சுத்து வயரை இப்படியே வச்சுருக்கோம். வச்சுட்டு இப்போ அடுத்ததாக ரெண்டு முடிச்சு எடுத்து போடணும். அது எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல இருந்தே நம்ம ஆரம்பிப்போம். நம்ம விட்ட இடத்துல இருந்தே அந்த வயரை அப்படியே உள்ளே வச்சே நம்ம கொண்டு வந்துடலாம். அது எப்படின்னு பார்ப்போம். இப்போ இதுதான் சுத்து வயரு. இப்போ இதுக்கு நேராக இருக்கிற முடிச்சில் இருக்கிற இந்த 2 வயரை நம்ம எடுக்கக்கூடாது. அடுத்த 2 வயரை தான் எடுக்கணும். அதனால் இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம சுற்றிக்கிறோம். இந்த வயரை எப்பவும் மாதிரி நீங்கள் சுற்றிக்கோங்க. இந்த சுத்து வயரை சும்மா உள்ளே இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அடுத்த வயர் இருக்கு பாருங்க, அந்த வயரை அப்படியே உள்ளே இருக்கிற வயரையும் சேர்த்து நம்ம சுற்றி விடுறோம். அவ்வளவுதான், வேற ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டு எப்பவும் மாதிரி முடிச்சு போட்டுருங்க. அந்த வயர் நம்மளுக்கு உள்ளே போயிடும். சொருகி போடணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி வயர் உள்ளே இருக்கும். அதை அப்படியே அடுத்த முடிச்சுக்கு நம்ம எடுத்துட்டு, அதாவது 2 சுத்து போட வேண்டியது இருக்கும். அதனால் அடுத்த முடிச்சுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எப்பவும் மாதிரி 2 வயர் எடுத்து அடுத்தடுத்த 2 வயரை எடுத்து நம்ம போட்டுகிட்டே வரணும். நம்ம எப்படி போடணும்னா, இப்போ இதுக்கு நேராக இருக்கிற இந்த 2 வயரை எடுக்கக்கூடாது. அதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்பயே பாதி ஸ்டார் வரைக்கும் வந்துருச்சு. இப்போ பாருங்க, இப்போ பாதி ஸ்டார் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நம்ம போட்டோம்னா முழு ஸ்டாரும் வந்துடும். முழு ஸ்டார் வந்தோடனே உங்களுக்கே தெரிஞ்சிடும் எப்படி போடணும் என்னன்னு. உங்களுக்கே நல்லாவே புரிஞ்சிடும். அடுத்தடுத்து நீங்களாவே போட்டுருவீங்க. இந்த மாதிரி 2 முடிச்சை எடுத்து போட்டுவிட்டு வந்துட்டு திரும்பவும் நம்ம 2 வரிசை மாதிரியே, இப்போ ரோஸில் தான் 2 வரிசை ரோஸில் ஒரு வரிசை கருப்பு, அந்த மாதிரி தான் நம்ம போட்டுட்டு வர்றோம். இந்த கூடைக்கு அந்த மாதிரி தான் போட்டுட்டு வரணும். அடுத்ததாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த வயரை எடுத்து நம்ம எப்பவும் மாதிரி இப்போ இந்த சுத்து வயரை எடுத்து நம்ம எப்பவும் மாதிரி வரிசையாக போட்டுக்கிட்டே வர வேண்டியதான். அவ்வளோதான். இந்த 2 வயர் முடிஞ்சோன்னையே நம்ம வெட்டியும் விடலாம், இல்லைன்னா அப்படியே கூட கொண்டு வரலாம். உங்களோட விருப்பம்தான். ஏன்னா அடுத்த சுத்து நம்ம கருப்பில் தான் போடணும். அதனால் நீங்கள் வெட்டி விட்டுட்டு மறுபடியும் இணைச்சிக்கிட்டாலும் சரி. நான் வெட்டி விட்டு தான் மறுபடியும் இணைச்சிக்க போகிறேன்.
இப்போ பாருங்க இந்த மாதிரி வரும். இப்போ வயர் எல்லாத்துலேயும் கரெக்டாக போட்டு கட்டிடுவாங்க. இந்த இடத்துல நீங்கள் ஒட்டி இருக்கிறனால போடாமல் விட்டுறாதீங்க. எல்லா வயரும் போட்டுட்டு வரிசையாக கொண்டு வந்துட்டு ஏரிப்படி முடிச்சுட்டு அப்படியே சொருகி விட்டுறலாம். 2 வரிசை வந்து நான் ரோஸ் கலரில் போட்டுட்டேன். போட்டு எப்பவும் மாதிரி ஏரிப்படி முடிச்சா நம்ம இணைச்சிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இதை வந்து கட் பண்ணி விடுறேன். அடுத்ததாக வந்து நம்ம கருப்பு கலர் போட வேண்டியது இருக்கும். அதனால இதை கட் பண்ணி விடுறேன். இவ்வளோ தூரம் கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிட்டு இதை சொருகி விட்டுருங்க. உள்ள அப்பப்போ சொருகி விட்டாதான் நல்லது. நம்ம இந்த மாதிரி நீளமாக ஒரு 4-5 முடிச்சுக்கு சொருகி விட்டுருங்க. சொருகி விட்டுட்டு திரும்பவும் நம்ம 2 வயர் எடுத்து நம்ம போடணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான். அதாவது அதுக்கு முன்னாடி இருக்கிற 2 முடிச்சு இருக்கு பாருங்க, அந்த முடிச்சு நேராகவே 2 வயரை எடுக்கக்கூடாது. இப்போ இந்த 2 வயரை எடுத்து போட்டிருக்கோம். அடுத்ததாக இந்த 2 வயரையும் எடுத்து போடாதீங்க. அடுத்து இருக்கிற வயரும் அதுக்கடுத்து இருக்கிற வயரும் எடுத்து போடுங்க. அந்த மாதிரி போடுங்க. அப்போ தான் இது வந்து சூப்பராக வரும். நம்மளுக்கு ஸ்டார் பட்டன் வந்து கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், ஒரு பூ கரெக்டாக நம்மளுக்கு வந்துருச்சு. ஒரு ஸ்டார் வந்து நம்மளுக்கு வந்துருச்சு இந்த இடத்துல. நான் அந்த சைடில் எல்லாமே 2 வயர் எடுத்து போட்டுட்டு வந்துட்டேன். இந்த பக்கம் மட்டும் கொஞ்சம் போடாமல் வச்சுருக்கேன். இப்போ வந்து அடுத்ததாக நீங்கள் வந்து கருப்பு கலர் வந்து இணைச்சிக்கணும். அந்த கருப்பு கலரும் இதே மாதிரியே நீங்கள் இணைச்சிக்கோங்க. ஒரு சுத்து தான் போட வேண்டியது இருக்கும் கருப்பு கலரு. இந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து இதே இடத்துலையே நம்ம வேணாம், இந்த சைடில் நம்ம திருப்பிக்குவோம். திருப்பிக்கிட்டு இந்த இடத்துல இருந்து நம்ம கருப்பு கலர் இணைச்சிக்குவோம். இப்படி இணைச்சிக்கிட்டு நம்ம வரிசையாக போட்டுக்கிட்டே வாங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்த வயரை போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார் வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். அடுத்ததாக திரும்பவும் நம்ம 2 வயரை எடுத்து போடணும். இதே மாதிரி தான் எல்லா இதுலேயும் நம்மளுக்கு வரும். இப்போ ஒரு ஸ்டார் நம்ம எப்படி போட்டோமோ இதே மாதிரி தான் நம்மளுக்கு அடுத்த ஸ்டாரும் வரும். இப்போ வந்து இந்த இடத்துல நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க, இந்த இடத்துல முடிச்சு கட் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததாக 2 வயராக நம்ம எடுத்து போட்டுகிட்டே வாங்க. இந்த மாதிரி எப்பவும் மாதிரி தான், இதுக்கு நேராக போடாமல் அடுத்த வயரில் நம்ம போடணும். அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கங்க. அடுத்த வயரில் போட்டுட்டு இங்கே எப்படி நம்ம போட்டிருக்கோமோ இந்த மாதிரி 2 வரிசை எப்படி ரோஸ் கலர் இந்த மாதிரி இந்த ரோஸ் கலர் போட்டிருக்கோமோ அதே மாதிரி ரோஸ் கலர் வச்சு 2 வரிசை நம்ம போடணும். இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார் ஃபுல்லாகவே நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. ஒரு பூ நம்ம எப்படி போடுறதுன்னு எல்லாமே இந்த ஆரம்பத்தில் இருந்து இது முடிக்கிற வரைக்கும் எல்லாமே நான் வந்து அங்கங்கே என்ன பண்ணேன் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். இதே மாதிரியே இன்னும் வந்து 2 பூ அடுத்து இன்னொரு பூ வரும்னு நினைக்கிறேன். எப்படின்னு பார்ப்போம். இப்போ அடுத்ததாக ஏரிப்படி முடிச்சாதான் இணைச்சிக்க போகிறோம். இது வந்து இணைச்சி சொருகி விட்டுருவோம். ஏன்னா இந்த வயர் வந்து நம்ம ஒரு வரிசை தான் போட போகிறோம். அடுத்து வந்து 2 வரிசை வந்து ரோஸில் தான் போட போகிறோம். அதனால் இது வந்து சொருகி விட்டுருவோம்.
இது வந்து இணைச்சாச்சு. இணைச்சு கட் பண்ணி விட்டுருங்க. நான் சொருகிறதுக்காக கொஞ்சம் வயர் விடுறேன். விட்டுட்டு கட் பண்ணியாச்சு. அடுத்ததாக வந்து நம்ம ரெண்டு முடிச்சு எடுத்து போட்டுக்க போகிறோம். அப்பப்போ வந்து சொருகி விட்டுருங்க, அப்போ தான் வந்து தெரியும். ஏன்னா சொருகிற வேலையெல்லாம் அப்போவே முடிச்சிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த வயரை சொருகி விட்டுட்டு இப்போ வந்து ரெண்டு வயரை எடுத்து முடிச்சு போட்டாச்சு. முடிச்சு போட்டு நம்ம ரோஸ் கலரில் திரும்பவும் இந்த மாதிரி 2 வரிசையாக ஆரம்பித்து முடிச்சுக்க போகிறோம். இதே மாதிரி தான் நீங்கள் இன்னொரு பூ கூட போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சுக்க போகிறேன். கொஞ்சமாக வயரை விட்டுட்டு அந்த ரெண்டு வயர் எடுத்து போடும்போது நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற வயர் வந்து இந்த 2 வயர் போட்டிருக்கோம். அதே 2 வயர் எடுத்து போடக்கூடாது. அதுக்கு அடுத்த இருக்கிற வயரும், அடுத்த முடிச்சில் இருக்கிற வயரும், அதுக்கு அடுத்த முடிச்ச வயரும் எடுத்து போடணும். அது மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டே வாங்க. கரெக்டாக போட்டுக்கிட்டே அந்த மாதிரி வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டார் பட்டன் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைச்சிரும். ஃபுல்லாகவே போட்டு இந்த 2 வரிசையும் முடிச்சிடுறேன். அடுத்ததாக நம்ம ஒரு வரிசை இந்த வரிசையும் முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து 2 பூ வரைக்கும் நம்ம வந்து போட்டு முடிச்சாச்சு. இந்த மாதிரி 2 ஸ்டார் வந்துருச்சு. அடுத்ததாக வந்து நான் இன்னொரு ஸ்டாரும் போட ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் வந்து ஒரு சுத்து வந்துருச்சு ரோஸ் கலரு. இன்னும் ஒரு சுத்து வந்து வரையிலே நம்மளுக்கு வந்து தீந்து போச்சு வயரு. இப்போ அடுத்த வயரை நான் எடுத்து இணைச்சிக்க போகிறேன். இந்த மாதிரி வயரை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதே கலரில் கொஞ்சமாக வச்சுருந்தேன், அதனால அதை இணைச்சிக்க போகிறேன். இப்போ வந்து இந்த ஒரு வருஷம் மட்டும்தான். அடுத்ததாக வந்து நம்ம கருப்பு தான் போட போகிறோம். அதுக்கப்புறம் கைப்பிடி கூட நம்ம கருப்புலேயே கூட போட்டுக்கலாம். கரெக்டாக முடியும் போது ஒரு சுத்துக்கு மட்டும் பத்தாமல் போயிருச்சு. சும்மா ஒரு கொஞ்சம் வயர் எக்ஸ்ட்ராவாக இருந்தால் உங்களுக்கு சரியாக இருக்கும் ரோஸ் கலரில். உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக நான் வந்து 2வது வரிசையில் காட்டுறேன் கூடைய. அடுத்ததாக வந்து நம்ம ஏரிப்படி முடித்தா கருப்பு கலர் இணைச்சிக்கோங்க. கருப்பு கலரை இணைச்சிக்கிட்டு அதில் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கூட வந்தால் கூட போட்டுக்கலாம் நம்ம. ஏன்னா ஒரு வரிசையை நம்ம மடித்து சொருகிடுவோம். அதனால் இந்த கீழே வந்து 4 வருஷம் போட்டுக்கோம். 5 வரிசையை கூட நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி அந்த வயரை உள்ளே வச்சே அப்படியே போட்டுகிட்டே வந்துடுங்க. அந்த மடக்கின வயரை உள்ளே வச்சே நம்ம இணைச்சி போட்டுக்கிட்டே வந்துடுங்க. இதே மாதிரியே போட்டுகிட்டே வந்துடுங்க. இந்த வரிசையை முடிச்சுட்டு கருப்பை இணைச்சி கருப்பு கலர்லேயும் போட்டுக்கிட்டே வாங்க. இப்போ வந்து 4 சுத்தும் நான் வந்து 5 சுத்தும் போட்டாச்சு. போட்டுட்டு வயரும் மடித்து விட்டுட்டேன். அது எப்படி மடக்கிறதுன்னு பார்ப்போம். எல்லா இடத்துலையும் மடித்து விட்டாச்சு.
இப்போ ஒரு சுத்து வந்து நம்ம ஏணிப்படி முடிச்சாதான் எடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி 3வது இதுல சொருகிக்கோங்க. சொருகிக்கிட்டு அடுத்து ஒரு வயரை சொருகிக்கோங்க. இப்போ 3 லூப் வந்து நேரா இருக்கும் உங்களுக்கு சொருகிறதுக்கு. இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கிராஸா போயிருக்கும், அந்த இடத்துல சொருகிக்கோங்க. அதே மாதிரி இதையும் சொருகி கொண்டு வந்துட்டு இந்த இடத்துலயே மேலேயே சொருகி விட்டுருங்க 2 வயரை. ஏன்னா இந்த இடத்துல பெரிய பெரிய ஓட்டையா இருக்கும், அதனால இதுலயே 2 வயரும் சொருகி விட்டுருங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் சொருகி முடிச்சுட்டு எல்லாத்தையும் பிடிச்சு கட் பண்ணி விட்டுருங்க. இது வந்து வயர் ரொம்பவே குட்டையா தான் இருக்கு, அதனால ஒன்றும் வேற எதுக்கெல்லாம் தேவைப்படாது, தூக்கி தான் போடணும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு அடுத்ததான் நம்ம கைப்பிடி எப்படி போடுறதுன்னு பார்த்துருவோம்.